ஸ்ரீ சக்கரம் ஓகே பற்றி அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை பற்றி அஹ், சில தகவல்கள் மெயின் கோர் எலமெண்ட்ஸ் அபவுட் ஸ்ரீ சக்கரத்தை பற்றி சொல்லலான்ட்டு ஒரு கலவைகளை எடுத்திருக்கிறேன். அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்பொழுது. இப்போ உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கிளியராக ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். இதன் தொடக்கமாக இதை பார்த்தீங்கன்னா அவுட்டர் பவுண்டரியிலேருந்து சென்டருக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். இந்த அவுட்டர் பவுண்டரின்றது பார்த்தீங்கன்னா 2 சதுரங்கள், 4 வாயில்களை கொண்ட ஒரு சதுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். 4 வாயில்கள் இருக்குது. அதன் மூலமாக என்ட்ரி ஆகி 2 சக்கரங்கள் ரவுண்டு. நார்மலாக இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து இது வந்து ஒரு டைமென்ஷனல் வியூ தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இதனுடைய காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷன் வந்து நம்மளுடைய லைஃப் சைக்கிளை பற்றியும், இந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை நம்ம எப்படி பரமாத்மாவோட லிங்க் பண்ணி இருக்கிறோம் அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கலவை தான் இது. முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து அவுட்டர் பவுண்டரி சதுரத்தினுடைய 4 வாயில்கள் மூலமாக என்ட்ரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 சர்க்கிள் வட்டத்தை கடந்து மேலே போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பூரிதமாக வந்து தாமரை பெட்டல்ஸ், ஃபர்ஸ்ட் 16 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமேட்டு 8 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளவர், அதற்கப்புறமேட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் 9 முக்கோணங்கள். அந்த 9 முக்கோணங்களை தாண்டி நடுவில் இருக்கிறது பிந்து. இதன் மூலம் கீழே இருந்து மேலே போகிறோம். இது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு, அது ஒவ்வொன்றும் என்னத்தை சொல்ல வருது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கும். இந்த பிந்துவில் மையமாக வச்சு மேல் நோக்கி 3 முக்கோணங்கள், அது வந்து சக்தி தேவதை பார்வதியை குறிக்கிறது. அதற்கப்புறம் இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழ் நோக்கி 4 முக்கோணங்கள், அந்த 4 முக்கோணங்கள் வந்து சிவனை குறிக்கிறது. ஸோ சிவ சக்தி ஐக்கிய அமைப்பு தான் இந்த ஸ்ரீ சக்கரம். இந்த 9 முக்கோணங்களும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அது இன்டர்செக்ட் ஆகி 43 சின்ன முக்கோணங்களை உருவாக்கி காட்டுது. இந்த 9 முக்கோணங்களுக்கும் அதிபதிகள் தேவதைகள், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதிபதிகளாக இருக்காங்க. இப்போ அந்த 43 சின்ன முக்கோணங்கள் வரப்போ ஒவ்வொரு இதுக்கும் அதற்கான அதிபதிகளும் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ இது ஐக்கியமாக இருக்க சிவன் பார்வதி ஐக்கியமான மற்ற தேவதைகளோட சக்தி தெய்வங்களுடைய ஐக்கியமாக இருக்கிறதுனால இதனுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இதை அடுத்த பிக்சரில் நான் காட்டுறேன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஓவரால் 2D டைமென்ஷனல் வியூவில் பார்க்கக்கூடிய வியூ. அதே இதை வந்து 3 டைமென்ஷனில் பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்றதா. இது சின்ன பிக்சராக இருக்குது, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து மேருன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ரீ சக்கரம் உரிதமாக உருவாகி இருக்கிறதா மேருன்னு சொல்கிறோம். இதே நான் சொன்ன 4 என்ட்ரி உள்ள ஸ்கொயர் என்ட்ரி, தென் சர்க்கிள், தென் 16 பெட்டல்ஸ், 8 பெட்டல்ஸ், தென் 9 ட்ரையாங்கிள், தென் சென்டர் பாயிண்ட் இஸ் பிந்து. வி கேன் see in 3 டைமென்ஷனில் நம்ம அதை பார்க்க முடியும். இப்போ இது எதற்காக இதை யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம படிப்போம். அடுத்தது போகிறோம். அந்த மேல் நோக்கி 5 கீழ் நோக்கி 5 4 முக்கோணங்கள் சொல்லியிருப்பேன். இதனுடைய காம்பினேஷன் தான் நம்ம மேலே பார்த்தது. 5 இது இருக்கிறது வந்து பார்வதி தேவியும், 4 முக்கோணங்கள் வந்து சிவன், 2 ஐக்கியமாக இருக்குது அந்த பிந்து. இது நவயோனி ஸ்ரீ சக்கரா கூட இன்னொரு முறையில் கூட இதை சொல்லுவாங்க. நவயோனி ஸ்ரீ சக்கரா கூட சொல்லுவாங்க. இதை மறுபெயராகவும் அழைப்பாங்க. அதை இது எதற்காக மெயினாக இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது எதற்காக? இது ஒரு எந்திரம். இதை வந்து நம்ம ஸ்ரீவித்யா வழிபாடு எதற்காக? ஸ்ரீ லலிதா தேவி ராஜராஜேஸ்வரி பாலா திரிபுர சுந்தரியே வணங்குவதற்காக. அந்த ராஜராஜேஸ்வரி உள்ளடக்கிய அனைத்து தெய்வங்களும் உள்ளடக்கிய தெய்வம். அந்த அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய தெய்வத்தை எதன் மூலமாக ரீச் பண்ணுறது? இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி ரீச் ஆகுறது? அதற்கு இன்டர்மிட்டண்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஸ்ரீ சக்கரம். ஸோ அந்த அமைப்பு எல்லாம் உருவாக்கி ஒருங்கிணைத்து வச்சிருக்கிறது ஸ்ரீ சக்கரத்து மூலமாக. அது தந்திரங்கள் மந்திரங்களை உபயோகித்து, அதான் ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மந்திரங்கள் தான் இங்கே டெக்னிக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும்போது டுவர்ட்ஸ் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் மூலம் பண்ணும்பொழுது அது அந்த மந்திரங்களுடைய வைப்ரேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து
ஆன்மீக சம்பந்தமான உள்ளுணர்வுகள் தன்னிலை அறிய, அந்த ஆன்மீக சம்பந்தமான தன்னிலை அறிய, தென் தன் மேல் நோக்கி, நம்மளை மேல் நோக்கி கொண்டு போறது. மேல எங்க கொண்டு போகுது? அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோ ஐக்கியமாகணும். அதுதான் டார்கெட். அதான் அந்த பிந்துன்றது. அங்க சிவன் சக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை. அந்த நிலையை கீழிருந்து மேல் நோக்கி நம்ம மேல் நோக்கி கொண்டு போகணும். இதை அடுத்த பிக்சர் மூலமா காட்டுறேன். எப்படி நம்ம ஜீவாத்மால பரமாத்மா ஐக்கியமாகி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதே சேம் ஸ்ரீ சக்கரம். முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாவது எந்த முறையில? ஸ்ரீவித்யா பூஜை முறையில. ஸ்ரீவித்யா ஒன் செகண்ட். ஸ்ரீவித்யா பூஜை முறையில அந்த ஸ்ரீ சக்கரத்தை யூஸ் பண்ணி நம்மளை மேல் நோக்கி கொண்டு போறோம். ஸோ இதை ரெண்டு மெர்ஜி பண்ணி இங்கே காட்டியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, இதை நோக்கி போகிறப்ப நமக்கு ஏகப்பட்ட சோதனைகள் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணுறப்பையும் நமக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் மூலமாக அஸ் லைக் ஸ்கூலில் நமக்கு எக்ஸாம் வைக்கிற மாரி ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம எக்ஸாம் பண்ணுறப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறோம். இதுதான் அந்த ஃபண்டமெண்டல். அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டி போகிறதுக்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் மட்டும்தான் பேசிஸ். இது அதுக்கு நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் மேல் நோக்கி போகிறதுக்கு அந்த மந்திரங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் போகிறப்போ ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து ஸ்ரீவித்யா பூஜையில் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் சாப்டரில் இருக்குது. அதை வந்து டீட்டெயிலாக கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மந்திரங்களை உபயோகப்படுத்துகிறப்ப நமக்கு எளிதான ரூட்டு பிரியும் இதை கிராஸ் பண்ணி. ஸோ இதை கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக மேல் நோக்கி போவோம். நம்ம அவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் பொசிஷன் அண்ட் அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு வியூவும் கிடைக்கும் நமக்கு. இந்த பர்டிகுலராக இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து எல்லா கோயில்களிலும் இல்லாமல் பர்டிகுலர் கோயில் அம்பாள் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து நோட்டபிளாக பார்த்தீங்கன்னா மாங்காடு கோயில் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்குது. ப்ளஸ் காஞ்சிபுரம் கோயிலில் இருக்குது. நோட்டபிள் எவ்ரிபடி அந்த டெம்பிள் அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து சிறப்பாக பூஜை செய்வாங்க. அங்கே பூஜை அதுக்கு பவர் எப்படி வருதுன்னா, அவங்க டெய்லி மந்திரங்கள் சொல்லி உச்சாடனம் பண்ணுறப்ப அதனுடைய வைப்ரேஷன் அங்கே பவரை கூட்டி கொடுக்குது. அங்கே டிவோட்டிஸ் எந்த ஒரு வேண்டுதலோடு போனாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு பவர்ஃபுல் அதிகமாக இருக்கதான் சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இது சுருக்க முறையில் மெயின் பாயிண்ட் மட்டும் கவர் பண்ணேன். இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்கள் ஃபர்தர் இருக்குது. டைம் கன்ஷன்லாம் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ சக்கரம் ரிலேட்டட் ஒரு சாங்ஸை வந்து இதோட சேர்த்து நான் பாட விரும்புகிறேன். श्री भुवनेश्वरी राजराजेश्वरी पालयमा. श्री चक्रनायकी श्री भुवनेश्वरी राजराजेश्वरी पालयमा. वाराही वैष्णवी वारी जलोचनी, वाराही वैष्णवी वारी जलोचनी, राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां. श्रीराम सुंदरी श्री जगन्नायकी, श्रीराम सोदरी श्री जगन्नायकी, राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां. शंकरी शांभवी चंद्रकलाधरी, शंकरी शांभवी चंद्रकलाधरी, राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां. श्री चक्रनायकी श्री भुवनेश्वरी राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां. श्री चक्रनायकी श्री भुवनेश्वरी राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां, राजराजेश्वरी पालय मां. Excellent. நல்ல இன்ஃபர்மேஷன்